டாட் பால். நல்ல கம்பேக் விச்சு அவர்கள். லாஸ்ட் 2 பால். ஒரு ரன் ஓடிவிட்டனர். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஒயிட் பால். ஓவரின் இரண்டாவது ஒயிட். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். அருமையான கேட்ச். ஒரு நல்ல எஃபர்ட். கேட்ச் பிடிச்சவரை பாராட்டுறீங்க. பக்கத்தோட ஸ்பியர் போட்டு கீழே விழுந்துட்டாப்ல. ட்ரீம் 11 அணியின் கேப்டனின் விக்கெட் முதல் ஓவரிலே விச்சவர்கள் கைப்பற்றி விட்டார். முதல் ஓவரில் பவுண்டரி இல்லாமல் 5 ரன்கள். ஒரு அட்டகாசமான பவுலிங். ஓவர் பிளே ஓவர். அண்ணா இவர் தான் பேட் பண்ணணும். மனோ நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க தானே. 5 ரன்கள். ஒரு நல்ல கேட்ச். கடந்த போட்டியின் கதாநாயகன் லயன்ஸ் ராஜ் இப்பொழுது முதல் 5 ரன்கள். நல்ல ஸ்டார்ட். நல்ல ஒரு அப்பீல். நாட் அவுட். இரண்டு ரன்கள் மீண்டும். இந்த முறை ஆஃப் சைடுல. அருமையான ஒரு ஸ்ட்ரோக். நல்ல ஒரு ஃபீல்டிங். இந்த முறை மேற்கோள் ரன் அவுட் வாய்ப்பா? இல்லை, ஒரு ரன் மட்டுமே. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். மீண்டும் ஒரு ரன். ஓவரின் முடிவில் ட்ரீம் 11 அணி 2 ஓவரின் முடிவில் 11 ரன்கள். 11 2 ஓவரின் முடிவில். MSR கிரிக்கெட் கிளப் பிரசன்ஸ் முதலாவது செமிஃபைனல் 11 ரன்கள். மூன்றாவது வரை போல வருகிறார் சத்யா. நாட் அ பால். நாட் அ பால். சும்மா ஒரு பால் போடுங்க. சும்மா போடுங்க. கரெக்ட்டா? ஓகே. போலாம். ஓகே. டன். போலாம் சத்யானா. அருமையான ஒரு பவுலிங். ஒரு ரிஸ்கான கேட்ச் தான். அருமையான பால். நல்ல ஸ்விங் பண்ணி கட் எடுக்கிறாரு. ஒரு ஆஃப் கட். ஒரு ரன் மட்டுமே. அருமையான பவுலிங். சூப்பரா போட்டிருக்காரு சத்யா. ஒரு நல்ல ஷாட். பீக்கி த்ரில்லர். முதல் சிக்ஸர் ட்ரீம் 11 அணிக்காக. அருமையான பேட்டிங். முதல் 3 பந்துகளை கணித்த ட்ரீம் 11 அணியினர் அதற்கு பின்பு ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆட ஆரம்பிச்சாங்க. லாஸ்ட் பால். மூன்றாவது முடிவில் அணியின் எண்ணிக்கை 20.
3 ஓவரில் 20 ரன். ஒரு நல்ல ஸ்டார்ட் பிகே த்ரில்லர். 4வது ஓவர் பவுலிங் பவர் பிளே இன்னும் இருக்கு பிகே த்ரில்லர்ஸுக்கு. 7வது ஓவருக்குள்ள எடுத்தாகணும். இந்த முறை விக்கி கீப்பராக அறிவு. ஒயிட் பால். ஸ்டாப் ஸ்டாப். ஒரு பால் போடுங்க. சரி ஓகே. இன்னொரு பால். இருங்க ஒரே நிமிஷம். அவ்வளோ தூரம் வேண்டியதில்லை. இல்லை செக் பண்ணிங்க. ஓகே. Two runs. மீண்டும் ஒரு வைட். அருமையான டாட். அருமையான பால். 2 ரன்கள். ஒரு நல்ல டப் கொடுக்குறாங்க பிகே த்ரில்லர்ஸ். அருமையான டி நேராக கையில். அவுட்டா? நாட் அவுட் என்று அறிவித்துள்ளார். லாஸ்ட் 2 balls. Two more balls. Back foot வந்து ஒரு டாட் பால். லாஸ்ட் பால். நல்ல ஒரு ஸ்டாப். ஓவர் கம்ப்ளீட். 4 ஓவர்களின் முடிவில் 29 ரன்கள் இந்த ஓவரில். 3 வைடு தான். கால் ரெடி ஆயிடுச்சா விக்கி? ரெடி ஆகலையா? 1 மாசம் ஆகுமா? முதல் பாதியை வெற்றிகரமாக பிகே த்ரில்லர்ஸ் முடித்து விட்டனர். லாஸ்ட் 4 ஓவர் பவுலிங் பவர் பிளே புதிய முயற்சியாக 5வது ஓவரிலே எடுத்துள்ளனர் பிகே த்ரில்லர்ஸ் அணியினர். களத்தில் 2 ஆட்ட நாயகன் விருதை பெற்ற இருவர்கள் உள்ளனர். லாஸ்ட் 2 மேட்ச். அருமையான கேட்ச். பேக் ஃபுட் எடுத்து நேரடியாக லயன்ஸ் ராஜ் அவர்கள் ஆட்டமளிக்கிறார். ஒரு நல்ல ஒரு கேட்ச். பவுலிங் பவர் பிளே எடுத்ததற்கு ஒரு நல்ல ஒரு பலன் பிகே த்ரில்லர்ஸுக்கு. அடுத்ததாக கோமதன். லாஸ்ட் மேட்ச்ல கடைசியில டீம் 100 அடிக்கிறதுக்கு 5 சிக்ஸர்களை விளாசியுள்ள கோமதன். இந்த டோர்னமெண்ட்லயே 100 ரன் அடிச்ச ஒரே டீம் ட்ரீம் 11 மட்டும்தான். அருமையான டீம். ஜஸ்ட் மிஸ். அடிச்சதா மேபி க்ளோஸா இருந்திருக்கும். இந்த முறை சிக்ஸர்.
எதிரே விக்கெட்டுகள் போனாலும் சிக்ஸரை விளாசி வருகிறார் மனோ. ஒரு நல்ல ஒரு கால். லாஸ்ட் 2 பால். இந்த முறை நேராக விச்சுவின் கையில் டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். மீண்டும் சிக்ஸர். அருமையான பேட்டிங். ஒன் மேன் ஆர்மியாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் மனோ. மூன்றாவது சிக்ஸர். 5 ஓவரின் முடிவில் 42. லாஸ்ட் 3 ஓவர்ஸ். இந்த டோர்னமெண்ட்லயே 100 ரன்ஸ் எடுத்த ஒரே டீம் ட்ரீம் 11. அதுலயும் லாஸ்ட் 3 ஓவர்ல தான் 60 ரன் அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த மேட்சும் அடிப்பாங்களா? கோமதன் லாஸ்ட் மேட்ச்ல 6 சிக்ஸர் அடிச்சிருந்தாரு. 6வது ஓவரை சத்யா, ஒரு சிறந்த ஃபீல்டரான சத்யா அவர்கள். இந்திய அணியின் ரிஷப் பண்ட் அரை சதம் அடித்துள்ளார். அருமையான அவுட்டா? நாட் அவுட். பந்தை விட்டுவிட்டார். அதை கோமதன் அவர்கள் பார்த்து விட்டார். அப்பீல் செய்ததில் நாட் அவுட் என்று பலன் கிடைத்தது. அருமையான பால். நாட் அவுட் பால். நல்ல போஸ்ட்மேன்ஷிப் விக்கி அவர்கள். அருமை. நல்ல ஸ்டாப். அடித்திருந்தால் அவுட். டைரக்ட் ஹிட் அடித்திருந்தால் அவுட். 3 முறை ரன் அவுட் வாய்ப்பிலிருந்து தப்பித்து விட்டார். அதிர்ஷ்டம் ட்ரீம் 11 அணியின் பக்கம். அருமையான டாட் பால். 4 பந்துகளில் 4 ரன்கள் மட்டுமே கொடுத்துள்ளார். லாஸ்ட் 2 balls ஆஃப் 6th ஓவர். அருமை அருமை. 2 டாட்கள். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஓவரை போட்டிருக்காரு சத்யா. லாஸ்ட் பால். நல்ல ஃபீல்டிங். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஓவர் போட்டிருக்காரு சத்யா. வெறும் 4 ரன் மட்டும் தான் இந்த ஓவர்ல. இருந்தாலும் ட்ரீம் 11 டீம்ல 2 அதிரடியான பேட்ஸ்மேன்கள் களத்துல. 4 ரன். வீடு இல்ல. ஸ்கோர் 46. 6 ஓவர் முடிவுல 46. லாஸ்ட் 2 overs. லாஸ்ட் 12 balls ஃபார் ட்ரீம் 11. Two runs. Sixer. 4வது சிக்ஸர் மனோ அவர்களுக்கு. இந்த முறை சரியாக படவில்லை. அருமையான ஒரு ஸ்டாப். சொன்னது போல் ஒரு சிறந்த ஃபீல்டர் சத்யா. பிகி த்ரில்லர்ஸ் அணியின் ஒரு நல்ல ஒரு அசெட் பிளேயர். அட்டகாசமான ஒரு ஃபீல்டர். அருமையான டாட். லாஸ்ட் பால். 2 runs. Over complete. 457. Last over for Dream 11. Last over ஐ போட போவது கென்னடி. 57. களத்தில் 41 ரன்களுடன் மனோ உள்ளார்.
உன்னோட கேம் 12 விளையாடு நல்ல ஸ்கோர் தான் விக்கி அதெல்லாம் யோசிக்காதடா ஏய் பேட் கீழ வை தங்கம் அவுட். கோவிந்தன் அவர்கள் ரன் அவுட் ஆகி வெளியேறுகிறார். அடுத்ததாக தயா அவர்கள் களத்தில். 4 பால் கேட்டறனால இன்னும் 4 பந்துகள் உள்ளது மனோ அவர்களுக்கு. ஐந்தாவது சிக்ஸர் அடித்துள்ளார் மனோ. சிறப்பான பேட்டிங். லாஸ்ட் 3 பால். கண்கள் ஓடவில்லை. லாஸ்ட் 2 பால். டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங். ஒரு ரன் மட்டுமே. ஒரு சிறப்பான பேட்டிங் மனோ. கடைசி ஒரு ரன்னின் மூலம் 50 ரன்கள் அடித்துள்ளார். 50 ஆஃப் மனோ. அணியின் எண்ணிக்கை 66. 66 மனோ மட்டும் 50 ரன்கள் அடித்துள்ளார். நல்ல பேட்டிங். மனோவிற்கு மட்டும் ஒரு சிறப்பான ஒரு ஒத்துழைப்பு கிடைத்திருந்தால் இன்னும் ஒரு 20 ரன்கள் கூடுதலாக எடுத்திருக்கலாம். ஒன்மேன் ஆர்மையாக அணிக்கு 66 ரன்களில் 50 ரன்கள் குவித்துள்ளார். 67 அடித்தால் வெற்றி. 48 பந்துகளில் 67 விக்கெட்டுகள் எடுக்கும் பட்சத்தில் ட்ரீம் 11 அணியின் பக்கம் ஆட்டம் மாறலாம். களத்தில் 2 அதிரடி பேட்ஸ்மேன்கள் அஜய் மற்றும் விச்சு. 67 அடித்தால் வெற்றி. முதலாவது செமிஃபைனல். ஆல் தி பெஸ்ட் ஃபார் போத் டீம்ஸ். ஃபர்ஸ்ட் பால் ரெடியா? ராஜ் நல்ல வைடா இருக்கு. 48க்கு 67. ஓவருக்கு சராசரியாக 8 ரன்கள் அடித்தாலே வெற்றி. ஓவருக்கு சராசரியாக 1 விக்கெட் எடுத்தாலும் வெற்றி. ஃபர்ஸ்ட் பால். நேராக ஃபீல்டரின் கையில். டாட் பால். சூரன் டாட் பால். இந்த முறை நேராக பவுண்டரியாக போகுமா? பவுண்டரி. அணிக்காக முதலாவது பவுண்டரியை அடித்துள்ளார் விச்சு. நல்ல ஒரு அணிக்கு தேவையான ஒரு ஸ்டார்ட். சரியாக கிடைக்கவில்லை விச்சு அவர்களுக்கு. டாட் பால். ஓவரின் லாஸ்ட் பால். ஒயிட் பால். அவுட். நேராக காட்டன் போல்ட் ஆகி ஆட்டம் இழக்கிறார் விச்சு. ட்ரீம் 11 அணிக்கு தேவை விக்கெட்டுகள் மட்டுமே. விக்கெட்டுகள் எடுக்கும் வண்ணத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற செய்யலாம். முதல் விக்கெட்டை கைப்பற்றி விட்டனர் ட்ரீம் 11 அணியினர்.
யாக்கராக போட்ட பால் நேராக ஃபீல்டரின் கையில். அடுத்ததாக இப்பொழுது நான் சைக்கிள் அதிரடி பேட்ஸ்மேன் அஜய் 16 பந்துகளில் 42 ரன்கள் குவித்தார். அருமையான ஒரு போட்டி. 7 ரன்கள் முதல் ஓவரில், இரண்டாவது ஓவரின் முதல் பந்து. ஒரு கேட்ச் வாய்ப்பு. டாட் பால். மீண்டும் நேராக ஃபீல்டரின் கையில். அருமையான டாட் பால். போடலாம் ஜாலியா. இந்த முறை நோ பால். ஃப்ரீ ஹிட் பால் இப்பொழுது அஜய் அவர்களுக்கு. ஒரு நல்ல சான்ஸ். பவுண்டரி. சரியாக கணிக்க முடியாததால் பந்து பவுண்டரியாக மாறியது. ஃப்ரீ ஹிட்டில் ஒரு நல்ல பவுண்டரி வந்துள்ளது. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஜாலியா போடலாம். மேற்கூரையில் பட்டு ஒரு ரன். ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. 2 ஓவர்களுக்கு 15. இன்னும் 36 பந்துகளில் 52. 6 ஓவர்களில் 52. சராசரியாக ஓவருக்கு 8 ரன்கள் தேவை. ரன். சரியாக படவில்லை. பேட்டின் விளிம்பில் பட்டு மேற்கூரையில் பட்டு டாட் பால். ஒரு நல்ல பிளிக். மேற்கூரையில் பட்டு டாட் பால். ஒரு விறுவிறுப்பான ஆட்டம். லாஸ்ட் 2 பால். 2 ரன்கள். லாஸ்ட் பால். நாட் அ பால். 5th பால் ரீபால். 6. தனக்குண்டான பால் வரும் வரை வெயிட் பண்ணி 6 அடித்துள்ளார். லாஸ்ட் பால். சிறப்பான பேட்டிங் இந்த ஓவர் பிகே தில்லர்ஸுக்காக. 27 3 ஓவர்களில் 30க்கு 40. 30 பந்துகளில் 40 ரன்கள் தேவை. 30க்கு 40. பாலை விட 10 ரன்கள் மட்டுமே அதிகமாக உள்ளது. 30 பந்துகளில் 6 விக்கெட்டுகள் எடுத்தால் வெற்றி. சிங்கிள். இந்த முறை ஸ்ட்ரைக் அஜய் அவர்களுக்கு. பத்ரி ரொம்ப அசால்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அருமையான ஒரு ஸ்லோவான ஒரு டாட் பால். மீண்டும் ஒரு அற்புதமான பால் வீசியிருக்காரு லைன்ஸ் ராஜ்.
அவுட். இரண்டாவது விக்கெட். முக்கியமான ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் அஜய் அவுட். லெக் கட் மற்றும் ஆஃப் கட்டை மாத்தி மாத்தி வீசி இந்த முறை பேக் ஃபுட்ல ஆட வச்சு விக்கெட் எடுத்திருக்காரு. லயன்ஸ் ராஜ் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பவுலிங். ஒரே ஆக்ஷன்ல 2 ஸ்பின் வீசுறாரு. 2 பால். இரண்டாவது பால் லெக் கட், மூன்றாவது பால் ஆஃப் கட், நான்காவது பால் விக்கெட். இப்பொழுது ஐந்தாவது பால் ஜெனிஸ் கென்னடி. துரன் நல்லா போடுற ராஜ். அருமையான ஒரு சிக்ஸ், ஒரு சூப்பரான ஷாட், பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. 4 ஓவர்களில் 36. இந்த ஓவர்ல 9 ரன். லாஸ்ட் 2 பால்ஸ் மட்டும் 8 ரன்ஸ் வந்துருச்சு. 36. இன்னும் 4 ஓவருக்கு 31 அடிக்கணும். 4க்கு 31. ட்ரீம் 11 அணிக்கு தேவை இன்னும் 5 விக்கெட்டுகள். துரன் டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். துரன் லாஸ்ட் 2 பால்ஸ். இன்னும் 20க்கு 27. நல்ல ஒரு ஸ்டாப், ரன் அவுட் ஆயிப்பா. ஒரு ரன் மட்டுமே. ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் கோமதன் அவர்கள். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். டாட் பால். ஒரு நல்ல ஓவர் இந்த ஓவர் ட்ரீம் 11க்கு. 5 ஓவரின் முடிவில் 41. 5 ரன்கள் மட்டுமே கொடுத்திருக்காரு இந்த ஓவர்ல. ஒரு பத்ரி நல்ல ஓவர். 3 ஓவருக்கு 26. 18க்கு 26. பாலுக்கு 26. மீண்டும் லயன்ஸ் ராஜ். அருமை அருமை. ஒரு ரன் மட்டுமே. விறுவிறுப்பான கடைசி 3 ஓவர்கள் முதலாவது செமிஃபைனல். எம்எஸ்ஆர் கிரிக்கெட் கிளப் பிரசன்ஸ் தி ஃபர்ஸ்ட் செமிஃபைனல். லாஸ்ட் 3 overs. ஒயிட் பால். Sixer. Back to back sixers. Jenice Kennedy. 18 ரன் மட்டும் தான் தேவை இன்னும் 16 பாலுக்கு. அருமை. டீம் 15 பிகே த்ரில்லர்ஸ் அணியினர் 50 ரன்கள் அடித்துள்ளனர். லாஸ்ட் 3 பால்ஸ். என்ன வேணாலும் மேட்ச்ல மாறலாம். 15க்கு 17. மீண்டும் ஒரு சிங்கிள். இந்த முறை மீண்டும் ஜெனிஸ் கென்னடி. லாஸ்ட் 2 பால்ஸ். இருடா இருடா இங்க யாரா 2 பால்ஸ். டாட் பால். அருமையான பால். லாஸ்ட் பால். சிங்கிள் மட்டுமே.
ஓவர் கம்ப்ளீட். அணியின் எண்ணிக்கை 52. 2 ஓவருக்கு 15. இந்த முறை பவுலிங் பவர் பிளே. இப்பொழுது இந்த ஓவர் தான் மேட்சை கிட்டத்தட்ட டிசைட் பண்ணிரும். 2 ஓவருக்கு 15. முக்கியமான ஒரு ஓவர் இந்த ஓவர். 2 ஓவருக்கு 12க்கு 15. அவுட். பவுலிங் பவர் பிளேல முதல் பால்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல சுவாரஸ்யமான போட்டி. வெற்றி 2 அணிகளுக்கும் சரிசமமாக உள்ளது. 11 பால்ல 15. 3 விக்கெட்டுகள் இழந்து விட்டனர் பிகி த்ரில்லர்ஸ். 11க்கு 15. Two runs, நல்ல ஸ்டாப். 10க்கு 13. அவுட். 4வது விக்கெட். அருமையான ஒரு கேட்ச் மனோ. ஒரு சூப்பரான பவுலிங். 2 balls, sorry 3 balls, 3 balls, லாஸ்ட் 3 balls. முதல் 3 பந்துகளில் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி விட்டார் பத்ரி. 9க்கு 13. ட்ரீம் 11 அணிக்கு தேவை இன்னும் 3 விக்கெட்டுகள் மட்டுமே. 9க்கு 13. 4th ball. அருமையான ஒரு கீப்பிங். டாட் பால். 8க்கு 13. 2 அணிகளும் ஒரு பிரஷரான டயத்துல. 8க்கு 13. 2 balls, 2 balls. அவுட். 3வது விக்கெட் இந்த ஓவர்ல. பிகி த்ரில்லர்ஸ் அணி ஒரு பெரிய தடுமாற்றம் இந்த ஓவர்ல. 3 விக்கெட்டுகள் இந்த ஓவர். 5 விக்கெட்டுகள் போய்விட்டது பிகி த்ரில்லர்ஸ்க்கு. லாஸ்ட் 2 விக்கெட். சரி மச்சி, எது செய்யலாச்சா? சரி ஓகேடா. அடுத்ததாக அறிவழக ராஜா பொழுது காலத்தில் 7க்கு 13. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கம்பேக் இன்னிங் ஓவர் பத்ரி. ஏண்டா மனோஜி கூப்பரர் 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 கூப்பரர். 7க்கு 13. லாஸ்ட் பால் 6 அடிச்சிருக்காரு ஆஜி. ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு மேட்ச். 6 பாலுக்கு 7 ரன். நியூ பவுலர் தான் இந்த தடவை வந்து போட்டாகணும். 4 பவுலர் யூஸ் பண்ணிட்டாங்க ட்ரீம் 11. ஒரு நியூ பவுலர் இப்பொழுது. 6 பாலுக்கு 7 ரன். வழக்கமா லாஸ்ட் ஓவர் மனோ தான் போடுவாப்ல. இப்பவும் மனோ தான் வராப்ல. ஏய் கூப்பரண்டா ராமு, வெயிட் பண்றா. கீ எங்கட்ட இருக்கு, வெயிட்ல இருக்கு. 6 பாலுக்கு 7 ரன். லாஸ்ட் பால 6 அடிச்சு கொஞ்சம் பிரஷர் கம்மி பண்ணிருக்காரு ஆர்ஜி. ஒரு அட்டகாசமான ஓவர் பத்ரி. 3 விக்கெட்டுகள் எடுத்து கிட்டத்தட்ட கொண்டு வந்தாரு. 6 பாலுக்கு 7. 6க்கு 7 என்ன நடக்கும்? மனோ அவர்கள் இப்பொழுது கடைசி ஓவரை ஒரு ரன் அவுட் வாய்ப்பு. டைரக்ட் ஹிட் மேபி க்ளோஸ் ஆயிருக்கும். 5 பால்ல 6 ரன். 5க்கு 6.
ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்கு பார்க்கவே. யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு. 5 பால்ல 6 ரன். ஐந்து பந்துகளில் 6 ரன்கள். என்னாச்சு? ஓகே ஓகே. 5 பந்துகளில் 6 ரன்கள், 2 விக்கெட்டுகள் எடுத்தால் வெற்றி. அருமையான பேட்டிங். 4 பாலுக்கு 4, 4க்கு 4. அருமையான 2. 3 பாலுக்கு 2. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான இன்னிங் முடிச்சு வைப்பாரா ஆர்ஜி? 3 பால்ல ஒரு 2 அடிச்சா போதும். அருமையான பேட்டிங் ஆர்ஜி. பீக்கி த்ரில்லர்ஸ் win enter the final. ஒரு நல்ல ட்ரை ட்ரீம் 11. ஒரு அட்டகாசமான ஒரு 7th ஓவர் பத்தி. ஜெனிஸ் கென்னடி மேன் ஆஃப் த மேட்ச். மேன் ஆஃப் த மேட்ச் ஜெனிஸ் கென்னடி. ஒரு முக்கியமான ஸ்டேஜ்ல வந்து சிக்ஸர் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிரஷர் கம்மி பண்ணாரு. வாழ்த்துக்கள். பீக்கி த்ரில்லர்ஸ் enter the final. முதல் அணியாக இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஜெனிஸ் கென்னடி மேன் ஆஃப் த மேட்ச். ஒரு அட்டகாசமான ஒரு இன்னிங்ஸ் ஆர்ஜி. விக்கெட்டுகள் ஒன் சைடு போயிட்டு இருந்தாலும் நான் சைக்கிள் நின்று மேட்சை முடிச்சிட்டாரு. அடுத்த போட்டி எமிகோஸ் வெர்சஸ் ஹெரால்டர்ஸ். இல்ல எடுத்துட்டு வரது அண்ணா. நெக்ஸ்ட் டீம் வந்துட்டாங்கண்ணா. நெக்ஸ்ட் டீம் வந்துட்டாங்களா? வரலையா? ஒரு டீம் வந்துட்டாங்க. டீம்ல 2 பேர் வந்துட்டாங்க. 3 பேர் இங்க இல்லனா சொல்லிட்டீங்க. ஹலோ ஹலோ.